வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்புத் இதர மற்றும் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு அறிவிப்பு. லெட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு. பாடசாலை விடுமுறைகள் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். இலங்கையில் சமூக வலைதளங்களூடாக மக்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் மோசடி கும்பல். லிந்துலையில் மண்வீடு சரிந்து 3 வீடுகள் சேதம். எதிர்கால அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்கவும் வளிமண்டலவிய திணைக்களத்தின் அவசர அறிவிப்பு. திருகோணமலை மாணவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில். 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. கொழும்பின் சில பகுதிகளுக்கு இன்று இரவு 7 மணி நேர நீர்வெட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மற்றும் காப்புத் இதர பரீட்சைகளின் போது ஏற்படும் அனர்த்த நிலைமைகள் குறித்து தகவல் தெரிவிக்க 5 தொலைபேசி எண்களை அறிமுகப்படுத்த பேரிடர் மேலாண்மை மையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. முப்படைகள் மற்றும் போலீசாரின் தொடர்ச்சியான ஆதரவுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பேரிடர் மேலாண்மை மையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைவாக அனைத்து தரப்பினரையும் ஈடுபடுத்தி பேரிடர் மேலாண்மை மையம் ஒரு சிறப்பு திட்டத்தை தயாரித்துள்ளது. இந்த திட்டம் பரீட்சைக்கு முன்பும் பின்பும் நடைமுறையில் இருக்கும் என்றும் பேரிடர் ஏற்படும் பட்சத்தில் மாணவர்களை பயிற்சி மையங்களுக்கு அழைத்து செல்லவும் வினாத்தாள்களை கொண்டு செல்லவும் அதிகாரிகள் தங்கள் கடமைகளை ஆற்றவும் தேவையான வசதிகளை ஏற்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இதற்கு அமைய பரீட்சைக்கு முந்தைய நாள் 5 புதிய தொலைபேசி எண்கள் வழங்கப்படும் என்றும் மேலும் 117 என்ற தொலைபேசி எண்ணும் செயல்பாட்டில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய முப்படைகளும் போலீசாரும் இணைந்து தங்கள் பணிகளை தொடர திட்டமிடப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்துக்கான லெட்ரோ எரிவாயு விலைகளை திருத்தம் செய்யப் போவதில்லை என முடிவு செய்துள்ளதாக லெட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்து வருவதையும் சவாலான நாணய மாற்று விகித நிலவரங்களையும் மீறி நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கில் ஆகஸ்ட் மாதத்தில் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டாம் என முடிவு செய்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இம்மாதம் முடியும் வரை தற்போதைய விலைகளே செல்லுபடியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் 12.5 கிலோ வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் 4465 ரூபாவுக்கும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டர் 1792 ரூபாவுக்கும் 2.3 கிலோ எரிவாயு சிலிண்டர் 835 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் 3ஆம் தவணை விடுமுறைகள் தொடர்பான அறிவிப்பு ஒன்றை கல்வி அமைச்சு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 3ஆம் கல்வியாண்டின் முதல் கட்டம் நாளை நிறைவடையும். முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் கல்வியாண்டின் முதல் கட்டம் செப்டம்பர் 2ஆம் தேதி நிறைவடையும். அனைத்து பாடசாலைகளுக்குமான 3வது கல்வியாண்டின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தொடங்குவதாகவும் 3வது கல்வியாண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அன்று நிறைவடைவதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2026ஆம் ஆண்டுக்கான காப்புத் இதர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையில் சமூக வலைதளங்கள் ஊடாக நபர்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் மோசடி வலைப்பின்னல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் குற்றவாளிகள் போலி வீடியோ அழைப்பு தொழில்நுட்பத்தை பிரதானமாக பயன்படுத்தி மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குகின்றனர். இந்த மோசடி செயல்முறையானது HI போன்ற சாதாரண குறுஞ்செய்தி மூலம் ஆரம்பமாகிறது. அனுப்பும் நபர் யார் என்பதை சரியாக சரிபார்க்காமல் பலர் இதற்கு பதிலளிப்பதன் மூலம் பாரிய ஆபத்தில் சிக்குகின்றனர். ஆரம்பத்தில் நீண்ட நேர உரையாடலை தொடராவிட்டாலும் சில நாட்களுக்கு பின்னர் மீண்டும் குறுஞ்செய்திகளை அனுப்பப்படுகிறது. இதன் மூலமாக இந்த மோசடி நபர்கள் தொடர்பாடலை புதுப்பிக்கின்றனர். காலப்போக்கில் படிப்படியாக நம்பிக்கையை கட்டியெழுப்பும் மர்ம நபர் பாதிக்கப்பட்டவர் தம் மீது உணர்வுபூர்வமாக ஈர்க்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ததும் புகைப்படங்களையும் தனிப்பட்ட செய்திகளையும் அனுப்ப தொடங்குகின்றனர். எனவே மக்கள் அறியாமலேயே இந்த வகையில் சிக்குகின்றனர். அதன் பின்னர் உரையாடலை வாட்ஸ்அப் வீடியோ அழைப்புகளுக்கு மாற்றுமாறு மோசடி நபர்கள் வற்புறுத்துகின்றனர். சம்பந்தப்பட்ட வீடியோ அழைப்புகளின் போது பொருத்தமற்ற மற்றும் ஆபாசமான முறையில் நடந்து கொள்ளுமாறு பாதிக்கப்பட்டவர்களை மோசடி நபர்கள் தூண்டுகின்றனர். பின்னர் அச்சுறுத்தும் நோக்கத்துக்காக இந்த சந்தர்ப்பங்களில் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் வீடியோ காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்து கொள்கின்றனர்.
எனவே சில சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் நிர்வாணமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் பரிமாறிக்கொண்ட செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட டிஜிட்டல் உள்ளடக்கங்கள் கூட அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே உறவினர்களுக்கு கிடைக்கும் சந்தேகத்துடமான செய்திகள் குறித்து அறிய வரும் வரை அல்லது இந்த கடுமையான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படும் வரை பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வலையில் சிக்கியுள்ளதை புரிந்து கொள்வதில்லை. எனவே ஆரம்பத்தில் 5000 முதல் 10,000 ரூபாய் வரை சிறிய தொகையை கோரும் மோசடி நபர்கள் அந்த பணத்தை செலுத்தியவுடன் தகவல்களை அளித்து விடுவதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். எனினும் முதல் கட்ட பணம் பரிமாற்றத்துக்கு பின்னரும் கோரிக்கைகள் நிற்பதிலே மாறாக அதன் பின்னர் அதிகமான பணத்தை கோரி சில பாதிக்கப்பட்டவர்களிடம் லட்சக்கணக்கில் கப்பம் அறவிடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என கணனி அவசர பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தலவாக்கலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட லேந்துலை நோனா தோட்டத்தின் புதிய வீடமைப்பு பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவினால் 3 வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. மேலும் 2 வீடுகள் நேரமும் சரிந்து விழக்கூடிய அபாய நிலையில் காணப்படுவதனால் பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 40 அடி உயரத்தில் அமைந்திருந்த மண்மேடு அதிகாலை சுமார் 3 மணியளவில் திடீரென வீடுகளின் பின்புறமாக சரிந்து விழுந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இந்த திடீர் மண் சரிவினால் வீடுகளின் பின்புற சுவர்கள் இடிந்து சேதமடைந்ததுடன் சில வீடுகளின் கூரைகளும் பகுதியளவில் உடைந்து பாதிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் வீடுகளில் குடும்பத்தினர் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென ஏற்பட்ட பெரும் சத்தத்தை தொடர்ந்து வெளியேறியதன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்தனர். மாத்தறையிலிருந்து கமாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பு தொடர்பான வளிமண்டலவிய திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவிய திணைக்களத்தால் இன்று காலை 10 மணிக்கு இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து கமாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை மேற்கூறிய கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீனவ மற்றும் கடற்படை சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து காங்கேசன்துறை புத்தளம் திருகோணமலை கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் இந்த கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். எனவே இந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கோரப்பட்டுள்ளனர். திருகோணமலை பாடசாலை ஒன்றில் 30க்கு மேற்பட்ட மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை மொரவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகதிவுல் விவ தேசிய பாடசாலையில் இன்று காலை இடம்பெற்ற திடீர் குளவிக்கோட்டு சம்பவத்தில் 30 மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை கட்டடத்தில் இருந்த குளவிக்கோடு கலந்தமையினாலே மாணவர்கள் இவ்வாறு குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்கள் சிகிச்சைக்காக மகதிவுவெல்லவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களின் 3 மாணவிகள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தீவிரமான தென்மேற்கு பருவமழை காரணமாக வடமத்திய வடமேற்கு சபரமுவ மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 13 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை காலை 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறைந்த பகுதிகளில் மணிக்கு 40 தொடக்கம் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் வானிலை ஆய்வு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று இரவு வெள்ளவத்தை மற்றும் பாமன்கடை பகுதிகளுக்கு அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 7 மணி நேரத்துக்கு நேர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை நீர் விநியோக தடை நடைமுறையில் இருக்கும். கழிவுநீர் மேலாண்மை மேம்பாட்டு முதலீட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டத்தின் அத்தியாவசிய மேம்பாட்டு பணிகளுக்காக இந்த நீர்வெட்டு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்கூட்டியே போதுமான நீரை சேமித்து வைக்குமாறு மின்தடை ஏற்படும் நேரத்தில் கிடைக்கும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்காலிக நேர் விநியோக தடை காரணமாக நுகர்வோருக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வருத்தம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.